ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாராபுரம் ஜிஎம் குக்கிங். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு சீரக சம்பா அரிசி நான் 300 கிராம் எடுத்துருக்கிறேன். அதை அரை மணி நேரம் தண்ணி ஊற்றி நனைய வச்சுக்கிறேங்க. இப்போது 300 கிராம் அளவு நாட்டுக்கோழி சுத்தம் பண்ணி நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் போட்டு கலந்து வச்சுருக்கிறேன். அதை நான் குக்கரில் போட்டுக்கிறேன். இதோட மிளகாய்த்தூள் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். உப்பு கொஞ்சம் இந்த கறிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்தி தண்ணி இது மூழ்கிற அளவுக்கு ஊற்றி வேக வச்சுக்க போகிறேங்க. குக்கர் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம். பட்டை ஒரு 5-6 துண்டு பட்டைங்க, சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 2, கிராம்பு ஒரு 5-6 கிராம்பு, ஏலக்காய் 2, சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லி விதை 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேங்க. நீங்கள் மிளகாயெல்லாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்குங்க. மிளகு கூட இதோட நீங்கள் சேர்த்திக்கலாம். அது வேகட்டும். இடையில மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு பட்டை, சோம்பு, மிளகாய், கிராம்பு, ஏலக்காய், சீரகம், மல்லி விதை இது எல்லாமே எடுத்து வச்சுருக்குறேங்க. இது எல்லாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சிடலாம். இதோட அளவுகள் எல்லாமே நான் டிஸ்பிளேயில் சொல்லிடுறேங்க. ஆல்ரெடி மசாலாவோட பிரியாணி மசாலா நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கிறேங்க. பாருங்கள், மசாலா அரைச்சாச்சு. இதோட வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் சேர்த்திட்டேன். பூண்டு பல் ஒரு 5-6 பல், இஞ்சி துண்டு 2-3 துண்டு சேர்த்திக்கிறாங்க. இதையும் சேர்த்தி அரைச்சிடலாம். இப்போ நமக்கு பிரியாணி மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இன்னொரு குக்கரில் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே சோம்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திக்கலாம். பட்டை 2-3 துண்டு சேர்த்திக்கலாம். அடுத்து பிரியாணி இலை 2 இலை, நட்சத்திரப்பூ 2 சேர்த்திக்கிறேன், ஸ்டார் அனீஸ் சேர்த்திருக்கிறேன். அடுத்தது மராட்டி மொக்கு 2 சேர்த்திருக்கிறேங்க. இது எல்லாம் நல்லா வாசம் வர வரைக்கும் கலந்து விடலாம். பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் இப்படி நீல வாக்கில் ஃபைனாக கட் பண்ணியிருக்கிறேன். அதோட 2 பச்சை மிளகாயும் 2ஆக கீறி போட்டிருக்கிறேங்க. அதையும் சேர்த்தி நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணுங்க. இப்போது இதோட உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தணும் அப்படின்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். அதனால உப்பு சேர்த்தியாச்சு. இப்போ பார்க்கலாங்க. கறி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது 5 விசில் விட்டேங்க. நாட்டுக்கோழிங்கிறதுனால ஒரு 4-5 விசில் விட்டால் தான் நல்லா வேகும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இடையில இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சான்னு நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. கலர் மாறி இருக்குது பாருங்கள். ரொம்பவும் கருக விட்டுற வேண்டாம். கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சுன்னா போதும். அடுத்தடுத்த பொருட்களை சேர்த்திடலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலாவை சேர்த்திக்கலாங்க. நம்ம இஞ்சி, பூண்டு மற்ற மசாலாவெல்லாம் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதை அரைச்சது சேர்த்தி நல்லா வதக்கி விடலாம். நல்லா வாசம் வர வரைக்கும் வதக்கிடணுங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திக்கிட்டேன். அதையும் சேர்த்தி நல்லா வதக்கி விடலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்தி நல்லா வதக்கி விடலாம். தக்காளி பழம், மசாலா இது எல்லாம் நல்லா கலந்து நல்லா வேகட்டுங்க. நல்லா மசிய வேகணும். இப்போ இடையில அந்த கறி வேக வச்சுருந்தேங்க, சிக்கனை வேக வச்ச தண்ணியை மட்டும் இருத்து தனியாக வச்சுக்கலாங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம அரிசியை சேர்த்துனதுக்கப்புறம் தண்ணி அளந்து ஊற்றணும். அதுக்காக தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நல்லா தக்காளி பழம், மசாலா எல்லாம் கலந்து வெந்துருச்சு. இதோட நம்ம வேக வச்ச சிக்கனை சேர்த்திடலாம். இப்போ சிக்கனையும் அந்த மசாலாவும் நல்லா கலந்து வேகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வேகட்டும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ கிளறி விடுங்க. நல்லா வேகட்டும். அப்போ தான் மசாலா நல்லா இறங்கும். இப்போது ஒரு 1/2 லெமன் எடுத்து நான் பிழிஞ்சு தனியாக வெடிச்சுக்கிறேங்க. இது கடைசியில் நம்ம சேர்த்துறதுக்கு. இப்போது புதினா இலை கொஞ்சம் அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாங்க. அடுத்து மல்லி இலை, கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதையெல்லாம் சேர்த்துனா தான் பிரியாணி சூப்பராக சுவையாக இருக்கும். இதோட ஒரு குழிக்கரண்டி அளவு தயிர் சேர்த்திக்கிறேன். தயிர் சேர்த்தணும் அப்படின்னா நம்மளுக்கு சிக்கன் அந்த பீஸ் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதுக்காக தயிர் சேர்த்திக்கலாம். பிரியாணியும் சுவை கூடுதலாக இருக்கும். நல்லா சேர்த்திட்டு நல்லா கலக்கி விடலாம். இப்போ அரிசி அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. சீரக சம்பா அரிசி தான் நான் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இருத்து வச்சுருக்கிறேன். அதை இப்போ இந்த குக்கரில் நம்ம சேர்த்திக்கலாம்.
சீரக சம்பா அரிசி தாங்க பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும். அதனால் நான் சீரக சம்பா எடுத்துருக்கிறேன். இப்போ தண்ணி நம்ம கறி வேக வச்சுருந்துரு இல்லைங்களா, அந்த தண்ணி வந்து எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து பார்த்துக்கலாம். சிக்கன் வேக வச்ச தண்ணியில் நம்ம அரிசி போட்ட டம்ளரில் இப்போ அளந்து ஊற்றிக்கிட்டு இருக்கேன். 1 டம்ளர் ஊற்றியாச்சு. இப்போது ஒரு 1/4 டம்ளர் அளவு தான் மீதம் இருக்கிற தண்ணி இருக்குங்க. 1 டம்ளர் ஆல்ரெடி ஊற்றிட்டேன். இதில் ஒரு 1/4 டம்ளர் மீதிக்கு வந்து நம்ம ஆல்ரெடி தண்ணி தனியாக சொம்பில் எடுத்து வச்சுருக்குறேங்க, அதை சேர்த்திக்கிறேன். இப்போது வந்து ஒரு 1/2 டம்ளருக்கு அதிகமாக சேர்த்திருக்கிறேங்க. மொத்தம் வந்து நம்ம தண்ணி சேர்த்தின அளவு ஒரு 1.25 டம்ளர் சேர்த்திருக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 சேர்த்திருக்கிறேங்க. 1.5 டம்ளரே போதும். இந்த அரிசி நான் பிரியாணி அரிசி பழசுங்கிறதுனால 1.5 சேர்த்திருக்கிறேன். 1.25 சேர்த்திருக்கிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் 1.5 டம்ளர் சேர்த்துனாவே போதும். எலுமிச்சம்பழம் புளிஞ்சு வச்சுருந்தது, மல்லி இலை, புதினா இலை, உப்பு தேவையான அளவு எல்லாமே இப்போ இதோட சேர்த்தியாச்சு. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ அதில் ஒரு டம்ளர் அரிசினா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். இந்த அளவுக்கு தண்ணி சுண்டி வந்த உடனே நம்ம குக்கர் மூடி போட்டு விசிலையும் போட்டுடலாங்க. போட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சிடணுங்க. ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சிடணும். சிம்மில் வச்சிடலாம். ஒரு 30 நிமிஷம் ஆகட்டும். இப்போது 30 நிமிஷத்துக்கு அப்புறம் ஏர் போனதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள் பிரியாணி எப்படி இருக்குது, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் தோசை திருப்பியோட அந்த பின்பகுதி காம்பை வச்சு திருப்பி விடுறேங்க சாப்பாட்டை. ஏன்னா இல்லை அப்படின்னா குழஞ்சி போயிடும். எந்த ஒரு கரண்டி இருந்தாலும் பின்னாடி பகுதியை வச்சு நீங்கள் இப்படி கிளறி விட்டீங்க அப்படின்னா சாப்பாடு நல்லா பொழு பொழுன்னு நல்லாயிருக்கும். கிளறி விட்டுக்கலாம். நான் வந்து விசில் விடலைங்க. ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தான் வச்சு எடுத்தேன். நீங்கள் அரிசி அதிகம் அப்படின்னா ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் வச்சுக்கலாம். நான் வந்து 300 கிராம் அப்படிங்கிறதுனால ஒரு 20 நிமிஷமே எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. பாருங்கள், வேறு பாத்திரத்தில் கொட்டி வச்சு அது செட் ஆகட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு நான் செட் ஆகட்டும்ட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க. சூப்பராக இருக்குங்க பிரியாணி. இந்த மாதிரி வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டோம்னா குழையாமையும் இருக்கும். அதனால தான் நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள். இல்லை அப்படின்னா பிரியாணி மசால் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். நம்ம சேனல்லையும் வீடியோ போட்டிருக்க பிரியாணி மசாலா எப்படி அரைக்கிறதுங்கிறத அது டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார்